நான் பாணனல்ல பறையனல்ல புலையனல்ல நீ தம்புரானும் அல்ல ஆனேல் ஒரு மயிரும் அல்ல. இந்த வரிகளோடு கேரளாவில் வேடன் என்கிற ராப் பாடகன் 4 வருடத்திற்கு முன்பு பாடிய பாடல் அன்றை விட இன்றுதான் பலரை குத்தி கிழிக்கின்றதோ. இந்த வேடன் உருவான கதைதான் இது. பாணன், பறையன், புலையன் என்பதையெல்லாம் கேரள சாதிகளில் கீழே இருந்தாலும் தம்புரான் என்பது சாதி அல்ல. இந்த தம்புரான்ற வார்த்தை கேரள படங்கள்ல நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதற்கான விளக்கம் இது. அது ஒரு குறியீடு. ஆள்பவனை தம்புரான் என்றே அழைக்கிறார்கள். நம்ம அரசன் கூப்பிடுறோம்ல, அந்த மாதிரி அங்க இந்த 3 ஜாதிக்காரர்கள் எதிர்சாதி முதலாளிகளை தம்புரானே என்றுதான் அழைத்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு காலத்தில். இந்த தம்புரான் மனோபாவத்தை மலையாளிகளிடம் நிறைய பார்க்கலாம். தமிழர்களை சினிமாவில் கேலி கிண்டல் செய்வது கூட இந்த தம்புரான்கள் தான். மேலும் தமிழில் மயிரே என சொல்வதும் கேரளத்தில் மயிரே என சொல்வதும் ஒன்றல்ல. ஏன்னா இங்க நம்ம ஊர்ல பட்டி அப்படின்னா சாதாரண விஷயம். கேரளால பட்டின்னு சொன்னா நாயின்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கும் அதுல வார்த்தைகள். அது அங்கு மோசமான கெட்ட வார்த்தை அவர்களுக்கு. இந்த எதிர்ப்பு இசை கருப்பினத்திலிருந்து பாடி கிளம்பிய மைக்கேல் ஜாக்சனை ஒத்த ஆதரவை கேரளம் முழுக்க தந்திருக்கிறது வேடனுக்கு. இலங்கை அகதி தாய் தமிழ் தாய்க்கும் மலையாளிக்கும் பிறந்த ஹருண்தாஸ் முரளி, அவருடைய ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா ஹருண்தாஸ் முரளி. அந்த இளைஞனை ஆதிவாசன் வேட்டைக்காரன் போல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தம்புரான்கள் வச்ச பேர் தான் வேடன். அதற்காக அந்த பேரே வேடன்ற கண்டினியூ பண்ணிட்டா. அப்படி இந்த சமூகத்தால் கிடைத்த அனுபவங்கள் வேடனை தானே எழுதி இசையமைத்து பாட வைத்திருக்கிறது. எதிர்த்தரப்பு எரிச்சல்கள் இவர் மீது கஞ்சா கேஸ் எல்லாம் போட்டு இவரை அடக்க நினைக்கிறது என்கிறார்கள் பலரும். மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் வேடன் எழுதி பாடிய வியர்ப்பு துணியிட்ட குப்பாயம், வேர்வையால் தைத்து வைத்த சட்டை என்கிற ராப் பாடல் உழைக்கும் வர்க்கத்தின் வழியாக அட்டகாசமாக இருக்கும். ஆனால் கண்மணி அன்போடு காதலாவின் ஓவரான இன்ஃபுளுயன்ஸால் இந்த பாடல் மறைந்து போனது துரதிர்ஷ்டம். இந்த பாட்டை அந்த பாட்டோட மதிப்பை குறைச்சிருச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. பொதுவாக சமூக தாக்குதல்கள் பெற்றவர்கள் இசையமைப்பாளராகவும் எழுதுபவராகவும் இருந்தால் அதற்கு எதிர்ப்பாக எழுதுவதும் பாடுவதும் நடந்திருக்கிறது இங்கு கூட. அவர் இசையமைப்பாளராக ஆகி அந்த படத்தில் ஒரு பாடலை இடுகிறார். பாடல் பட்டி தொட்டியெல்லாம் ஹிட். ஆனால் அதை யாரிடமும் கொண்டு செல்லக்கூடாது. தமிழக தம்புரான்களுக்கு அப்போது வானொலி பெட்டிகள் தான். அதில் கேட்கவில்லை என்றால் மறந்தே விடுவார்கள். வானொலி நிலைய இயக்குனர் மூலம் அந்த பாடல் வானொலியில் தடை செய்யப்பட்டு ஒளிபரப்ப தகுதியில்லாத பாடலாக அறிவிக்கப்படுகிறது. பத்திரிகைகள் வானொலி இயக்குனருக்கு எதிராகவும் ஆதரவாகவும் எழுதின. கடும் கடிதங்கள் பத்திரிகைகளுக்கு பறந்தன. மக்கள் ஆதரவு இசையமைப்பாளருக்கு தான். எழுதியது அவர் தம்பிதான். படம் பேர் பொண்ணு ஊருக்கு புதுசு. அடக்குமுறை காலத்திற்கேற்ப வீரியத்துடன் மாறிக்கொண்டே இருக்கிறது. காண்டாகிய அந்த வரிகள், வாங்கடா வந்தனம் பண்ணுங்கடா, இந்த வண்டியை தள்ளுங்கடா, அடிக்கடி நானே படிச்சுக்கிட்டு இருப்பேன். பாளையம் மன்னபுரம் சின்னத்தாயை பெத்த மகன் பிச்சைமுத்து ஏறி வரான்னு ஓரம்போ. இந்த பாட்டு நல்லா இருக்கும். வாங்கடா வந்தனம் பண்ணுங்கடா, இந்த வண்டியை தள்ளுங்கடா. இப்படித்தான் வேடன் உருவான கதை.